ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்ட் 3 வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு 5 ஃபீட் டேங்கு, 6 ஃபீட் டேங்கு, 7 ஃபீட் டேங்க்லாம் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மேலே கொடுக்கக்கூடிய கிரிப்பு கிளாஸ் அல்லது பிரேசிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது டேங்குக்கு அப்படிங்கிறதும், பாட்டமில் கொடுக்கக்கூடிய கிரிப்பு கிளாஸ் அதாவது பிரேசிங் கிளாஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய டேங்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு. ஸோ இந்த டேங்குக்கு நம்ம எந்த மாதிரி பேசிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, டாப்பில் இந்த மாதிரி இந்த கிளாஸும் கிரிப்புக்கும், அது பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸையும் அந்த கிளாஸையும் இறுக்கி பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்கோம். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு கிரிப்பு கிளாஸும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த கிரிப்பு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அப்படி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த கிரிப் கிளாஸ் கொடுத்துருக்கோம். சென்டர் கிளாஸ் எது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேசிங் கிளாஸும் நல்லா இறுக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த கிரிப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு 5 ஃபீட் டேங்குக்கு போதுமான கிரிப் கிளாஸ் தான். இதே நீங்கள் ஒரு 6 ஃபீட் டேங்க் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால், ஒரு 7 ஃபீட் டேங்க் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி 4 பிரேசிங்கோடு நிறுத்தக்கூடாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரிப் பிரேசிங் இந்த டேங்குக்கு டாப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேசிங் கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்புக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய டேங்க்ஸ் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எம்டி டேங்கில் வச்சு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த டேங்க் நம்ம ஒரு 6 ஃபீட்டாவோ அல்லது ஒரு 7 ஃபீட் டேங்காவோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் எந்த கிரிப்புமே போட கிடையாது. ஸோ நீங்கள் இந்த டாப் கிரிப் போடாமல் நீங்கள் டைரெக்டாக சிலிக்கான் பேஸ்ட் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸ் நீங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரேசிங் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். சரிங்களா? ஏன்னா இந்த பிரேசிங் பார்த்தீங்கன்னா வெறும் சிலிக்கான் சப்போர்ட்டில் மட்டும்தான் நிற்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரேசிங் அழுத்தி ஓட்டிட்டு இந்த கிரிப்பு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த கிளாஸ் இங்கே கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு கிரிப்பு நிற்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டேங்க்ஸில் கிரிப்பே நிற்கக்கூடாது, அதாவது பிரேசிங் கிளாஸே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து ஒட்டிடுவாங்க. எப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒட்டும் போது வெறும் சிலிக்கான் பவரில் இங்கே ஒட்டக்கூடிய சிலிக்கான் பவரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கும். அப்போ நீங்கள் கை வச்சு ஒரு அழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸஸ் ஈஸியாக உங்களுக்கு இந்த பிரேசிங் கிளாஸ் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேங்கோட கிரிப்பை கண்டிப்பாக அது இழுத்து பிடிக்காது. ஸோ நம்ம எல்லா டேங்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒட்டியிருப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் டேங்க்னா ஒரு 4 கிரிப் கிளாஸ் கொடுத்துருப்போம். 6 ஃபீட் டேங்க்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெவியாக கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன டேங்க் தான். இது ஒரு 5க்கு 1.5 கொண்ட டேங்க் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நான் சென்டர் கிரிப்பு கூட போட கிடையாது. ஏன்னா நம்ம MM ஜாஸ்தியாக போட்டிருக்கனால ஸோ இதுக்கு போடுறதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா சம்புக்கும் பார்த்தீங்கன்னா இது 10 mm கிளாஸ். சரிங்களா? இந்த சைஸுக்கு 10 mm போட தேவையில்லை, 8 mm போதுமானது. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 10 mm போட்டுருங்க சார், ஒன்றும் பிரச்சனை சொன்னார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 10 mm போட்டிருக்கோம். ஸோ இதுக்குமே நீங்கள் ஒரு சின்னதாக கிரிப் கிளாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இதில் எல்லாமே கிரிப்பாக உங்களுக்கு மாறிடுது. சரிங்களா? கிளாஸ் ஒரு 1/4 இன்ச்சு கூட பார்த்தீங்கன்னா விரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரிப் கிளாஸ் கொடுக்காம இங்கே ஒன்று அங்கே ஒன்று மட்டும் கொடுத்துட்டு சென்டர் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் வாட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 4 பட அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டேங்க் விரியத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ விரியத்துக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் சிலிக்கான் அளவாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக யூஸ் பண்ணால் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சிலிக்கான் டேங்க் ஓப்பன் ஆகிறதுக்கும் சிலிக்கான் கம்மியாக இருக்கிறதுக்கும் லீக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் காமனாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம 0 சிலிக்கான் பண்ணுறதுல ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ 0 சிலிக்கான் லைஃப் லாங் வரதில்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? ஸோ நம்ம போடக்கூடிய கஸ்டமருக்கு சிலிக்கான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
அந்த டேங்குக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து திருப்திகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிலிக்கான் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த அளவுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கறதுனால அவங்களுக்கு லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 20 இயர்ஸ் கூட தாராளமாக வரும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு கஸ்டமர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ட்ராபேக் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ஸ் நம்ம வந்து ஹெவியாக யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சிலிக்கானை வந்து இவ்வளோ அப்ளை பண்ண மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த டேங்க் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ க்ளீன் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய மான்ஸ்டர் டேங்க் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரேசிங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து டேங்க் மேலே grip கொடுக்காம எப்பயுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து டவுனில் கொடுத்து ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு பின்னே கை வச்சு அழுத்தும் போது வந்து கண்டிப்பாக கிளாஸ் உடையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா அந்த பிரேசிங் கிளாஸ் வந்து தனியாக கீழே விழுந்துடும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்மளுடைய மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சால் ட்ராபேக் வராமல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வந்து பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ஒரு கஸ்டமர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ட்ராபேக் வந்தது கிடையாது, லைஃப் லாங் வருது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே grip கொடுக்கறதுனால ஸோ ஒரு சின்ன குழந்தைங்களாம் ஒரு மேலே ஏறி உட்காந்தா கூட ஸோ நீங்கள் ஒரு வச்சு அழுத்தினா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளாஸஸ் வந்து பிரேக்கபிள் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு. அதே மாதிரி இந்த கிளாஸ் நீங்கள் மேலே சிலிக்கான் போட்டு ஓட்டுறனால பார்த்தீங்கன்னா grip வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஸோ நீங்கள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1.5 ஃபீட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு 3 ஃபீட்டில் ஹைட் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெஷருக்கு டேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ டேங்க் வந்து விரிவே விடாது. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கனால மேலேயும் ஹெவியாக இருக்கனால விரிவே விடாது. ஸோ நீங்கள் பெரிய டேங்க்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பிரேசிங் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த கிளாஸஸ் இருந்தால் எல்லாமே ஃபுல் சைடாக வந்து grip-ஆக இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒட்டக்கூடிய டேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக 15 இயர்ஸ் சாலிடாக வந்து வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு 8 mm டேங்கை நம்ம ஒரு 17 வருஷமாக யூஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பிரேசிங் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒட்டக்கூடிய டேங்க்ஸும் லைஃப் லாங் வரும். சரிங்களா? ஸோ பார்ட் 4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து தெளிவாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டிக்கரு மீதி வந்து ப்ளம்பிங் எல்லாமே வந்து செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் காட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.